ஆட்சியை கலைக்க திட்டமிட்டதாக இப்போ செந்தில் பாலாஜி வீட்டை நோக்கி காவல்துறையினர் போயிட்டு இருக்காங்க. கரூரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி தலைமறைவாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. போலீஸ் வலைவீசி தேடிக்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம். சாவுக்கு மேலே ஒரு தண்டனை இருக்கும்னா அது நம்ம செந்தில் பாலாஜிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கர்மா ஒன்றெல்லாம் சும்மா விடாது. 40 பேரோட உயிரோட விளையாண்டவங்களெல்லாம் சும்மா விடாது. காலத்துக்கும் கழித்திம்பிங்க. அது போக சிபிஐ வழக்கு நிறையா இருக்குது. ஏற்கனவே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்கு, அதுக்கு பிறகு இந்த டாஸ்மார்க் ஊழல் வழக்கு, இப்போ ஒரு வழக்கு, இதெல்லாம் ரொம்ப சிவியரான கேஸு. அதற்கான செய்முறைகள் சிறப்பாக செய்யப்படும்ங்கிறதையும் தெரிவித்து கொள்கிறோம். அதற்கு பிறகு இந்த கேஸ் பெரிய அளவில் மூவ் ஆகிட்டே இருக்குது. யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எப்படிலாம் அவங்கள பிடிக்கிறாங்க, நிறைய எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, யார் யாரெல்லாம் தொடர்பில் இருந்தாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் எடுத்தாங்க. இது ஒரு பெரிய கேஸாக மாற இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் ஒரு 20,000 ஆதரவாளரோட தற்பொழுது தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் நிறைய வாஷிங் மிஷின் அப்படின்ட்டு கனிமொழி விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க. தாவேக்காவிலேருந்து நிறைய விமர்சனங்கள் வருது. இவங்கெல்லாம் எங்க சேகரிக்கின்ற ஏற்கனவே விஜயபாஸ்கர் பற்றி சொல்லியிருக்கிறோம். அவர் எதற்காக தற்பொழுது ஆளுங்கட்சி நோக்கி வரார் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். பட் இதனால நல்லதும் இருக்கிறது, கெடுதலும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, ஆட்சியை கவிழ்க்க திட்டமிடுகிறார்கள் அப்படிலாம் நேற்றுக்கெல்லாம் நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு அப்படி பார்க்குறோம். தற்போது சிவி சண்முகம் ஐயா விட்டு செவிலில் 4 இருக்கிற மாதிரி கேட்டுக்கிறாப்பல திமுகவை. ஆட்சியை கவிழ்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு முக ஸ்டாலின். எல்லா வீட்லையும் கல்யாண வீட்டில் ஒப்பரை வச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அது இதுதானா அப்படின்ட்டு கேட்டிருக்கிறார். என்ன நடந்தது நேற்றுக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு வீடியோக்குள்ள பார்த்துருப்போம். அது இப்போ தற்போது ஒரு 6 பேரை, மேலும் ஒரு 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்த நபர்கள் எல்லாம் கொண்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது, ஆமாங்க நான் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மேட்டரை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு எவிடன்ஸ் இருக்குல்ல, மொபைல் எவிடன்ஸு, அந்த எவிடன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க நம்மளுடைய செந்தில் பாலாஜியோடையும் தொடர்புல இருந்தாங்க. செந்தில் பாலாஜி நேரடி ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம். அதுல ஒரு நபர் கார்த்தி என்ற நபர் திமுகவுடைய விளையாட்டு மேம்பாட்டு துணை செயலாளராக இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். விளையாட்டுத்துறை போன ஆட்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தது யாரு? நம்ம சின்னவரையா இருந்தார், சின்ன முதலாளியுடைய அழுத்தத்தின் பிறதான் இவங்கெல்லாம் உள்ள போயிட்டு இந்த பேரத்தை பேசியிருக்கிறார்கள். 35 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் ஒரு ஆளுக்கு பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயம் கிடைச்சிருக்கு. இது வெரி சீரியஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஏன்னா இது குதிரை பேரம் நடந்தது அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிருக்கு. ஏற்கனவே தாவகமான சில பேர் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இது வெரி கிளியர் ப்ரூஃபாக இருக்கு. கிளியர் ப்ரூஃபாக இருந்தால் கோர்ட்டில் போடுறதுக்கு பிறகு இதுக்கு மிகப்பெரிய தண்டனை. நேற்றையே சொல்லியிருந்தோம், மரண தண்டனையிலிருந்து 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வரைக்கும் கிடைக்கிறதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த வழக்கில் மட்டுமே. அப்படின்னு பட்சத்தில் இதன் மூலமாக இப்போ காவல்துறையினர் எங்கே போகிறாங்க? கரூரை நோக்கி விரைகிறாங்க. கரூரில் போயிட்டு செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும். அதற்கு பிறகு செந்தில் பாலாஜியோட தம்பி 2 பேரையும் லாக் பண்ணி கொண்டாட வச்சு குத்தி அதுக்கு பிறகு 15 நாள் ரிமாண்டில் வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு என்கொயரி நடந்து இது ஒரு பெரிய கேஸாக போய் செந்தில் பாலாஜியுடைய பதவி பறிக்கப்பட்டு அவர் 10 வருஷத்துக்கு ஜெயிலில் இருந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. 10 வருஷத்துல ஜெயிலில் இருந்துட்டு இருக்கும் போது அடுத்து சிபிஐ உள்ள கூட்டு விசாரிப்பாங்க. எதுல? அந்த கரூர் வழக்கில். அது விசாரிச்சுட்டு இருக்கும்போது 2 நாள் கேப் போட்டு நீ தூங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு வச்சு குத்தி விட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் 400 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்ம் 3 வழக்கு இருக்கு, அதுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. தலைவருக்கு 7 நாளும் ரெஸ்டே கிடையாது. ஃப்ரீ ஆளு பிஸியாக இருப்பாப்பல. அமைச்சராக இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு பிஸியாக இருக்க மாட்டாப்புல. ஜெயிலுக்கு போகிறது பிறகு ஆள் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்பார். வைக்கல தவறு செய்தவர்கள் யாரும் உங்களை இந்த கர்மா சும்மா விடாது. இந்த கோர்ட்டு கேஸு அரசாங்கம் எதனாலும் நீ ஏமாத்திடலாயா? கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, நீ செய்த வினைன்னு ஒன்று இருக்குல்ல, அதன் விளைவாக இன்னைக்கு இதே மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதை மாதிரி நடக்கும்னு செந்தில் பாலாஜிக்கு நல்லா தெரியும். அதனால எப்படியாவது ஆட்சியை கவிழ்த்தணும் அப்படின்ட்டு யார் நம்ம முக ஸ்டாலினுடைய பேரில் தற்பொழுது இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல. தாவேக்கா ஜெயிச்சது அவங்களால மனசால ஏற்றுக்க முடியல. அவர் தான் ஓகே சின்ன பையன், ஒன்றும் தெரியாது, ஒரு இழவும் தெரியாத பையனை ஒன்றா உட்கார வச்சிருக்கீங்க. உங்களுக்கு அறிவு இருக்குல்ல முக ஸ்டாலின்? நான் கேட்குறேன், கொஞ்ச நாள் அறிவு இருக்குல்ல? தப்பாக்குள்ள ஏதாச்சும் கொஞ்சம் இருக்கும்ல, ஆண்டா வச்சு தானே அனுப்பியிருப்பான். சும்மாவா அனுப்பிடுறான் உலகத்தில் எல்லாரையும்? ஏதோ கொஞ்சம் வச்சு அனுப்புகிறான். அது உங்களுக்கும் இருக்குன்னா யோசிக்கணும்ல. ஒரு ஆட்சி 6 மாதம் நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி, 6 மாதம் விட்டதுக்கு பிறகு நீங்கள் என்ன ஆட்சி நடத்துறீங்கன்னு நான் பார்க்குறேன். விமர்சனங்களை வைக்கிறீங்க. ஒரு நியாயமான விமர்சனம் 1-2 விமர்சனம் கூட நான் தரேன். சும்மா வீட்டில் சும்மா உட்காந்துருப்பாங்கல்ல, என்ன பண்ணலாம்? தாவாக எது ஒரு அறிக்கை விடுமா? ஏடி அறிக்கை விடாமா அப்படின்ட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட கேட்பாரு. என்னங்க அந்த முறுக்கு தின்னுட்டு அறிக்கை விடுங்க அப்படின்ட்டு முறுக்கு கொண்டா கடிச்சிக்கிட்டா ஒரு அறிக்கை ஒன்று எழுதி விட்டுக்கிட்டு பார்த்தீங்களா குதிரை பேரம் நடக்கிறது, கழுதை பேரம் நடக்கிறது, சும்மா எவனு போட்டுக்கிட்டு இருப்பாப்புல முக ஸ்டாலின். அப்படின்னாலும் கொஞ்ச நாளும் யோசிச்சிருந்தா இந்த செயலெல்லாம் அவர் ஈடுபடாயலா? ஆட்சியை கவிழ்ப்பதுங்கிறது இறையாண்மைக்கு எதிரானது. அதற்கு மிக கடுமையான தண்டனைகள் இருக்கு. இது அப்படியே செயின்லிங் போனுச்சுன்னா எங்கே போய் மாட்டோம் அப்படிங்கிறது தெரியும்.
இது வந்து செந்தில் பாலாஜி வந்து மு.க. ஸ்டாலின் பேரெல்லாம் சொல்லுவாரா, உதயநிதி ஸ்டாலின் பேரெல்லாம் அவர் சொல்லுவாரா, நாளைக்கு போலீஸ் பிடிச்சி விசாரிச்சான்னா எவிடன்ஸ் ப்ரூஃப் எவிடன்ஸாக இருக்கும்ல. மொபைலில் பேசுனது, மொபைல் ஆடியோலாம் காவல்துறையில் எடுத்தால் என்ன ஆகும்? ஒருவேளை மொபைல் பேசலாம்னா தனியாக சந்திச்சு பேசியிருந்தாங்கன்னா ஓகே. இதை மாதிரி நிறைய எவிடன்ஸ்கள் இப்போ தற்போது சிக்க இருக்கிறது. அநேகமாக இன்னொரு 2-3 டேஸுக்குள்ள செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. செந்தில் பாலாஜி தம்பியை கண்டிப்பாக கைது செஞ்சுருவாங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு எந்த பதவியும் கிடையாது. இவரெல்லாம் ஒரு அமைச்சராக இருக்கிறார். ஒரு முன்னாள் நம்மளுடைய செந்தில் பாலாஜியாவது எம்எல்ஏவாக இருக்கிறார். ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தார். இவங்க யார் செந்தில் பாலாஜி தம்பியெல்லாம் ஊரில் பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டு இந்த ஒயின் ஷாப்பில் காசு வாங்கிட்டு தெரிஞ்சவங்க. அவங்களாம் கொண்டு ஊமா குத்தி எல்லாமே எடுத்து வாங்கி வச்சுக்கலாம். இந்த ஆட்சியை யாராலும் கவிழ்க்க முடியாது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏட்டா இத்தனை எம்எல்ஏக்கள்கிட்ட விலை பேசியிருக்காங்க அப்படின்றாங்க. அது எந்தெந்த எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற முழு டீட்டெயிலும் கொண்டு வந்துறாங்க. அவங்களுக்கான தனி கவனிப்புகள் இருக்கு. அதற்கு பிறகு தற்போது டிடிவி தினகரெல்லாம் பொங்கி வராப்பல. டிடிவி தினகர் என்ன சொல்றாப்பனா, நீங்க பண்ணாத குதிரை வேறமா, நீங்க பண்ணாத கழுத வேறமா. டிடிவி தினகரனுக்கு ஒரு ஆசை, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படியாவது தாவேக்காவோட சேர்ந்தலாம்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இல்ல, பாஜக மிரட்டி கொண்ட ஊமை குத்தி விட்டு அதுக்கு பிறகு அவங்க எம்எல்ஏ வேற தூக்கிட்டு வந்துட்டாங்க இல்ல. அதனால அவர் என்னன்னா முடிவு பண்ணிட்டாரு, அமித்ஷா கிட்ட அதிமுக எனக்கு வேணும், அதிமுக என் தலைமையில வேணும் அப்படிங்கிறதுனால தற்போது அதிமுகவோட எம்எல்ஏக்களை பிரிச்சு விடுற வேலையில யார் பார்த்துருக்கான்னு டிடிவி தினகரன். ஏன்டா அந்த கட்சியை கலகலக்க வச்சுட்டு அதற்கு பிறகு அந்த கட்சியை ஞாபகரிச்சுக்கிறங்கிற ஒரு மைண்ட் தாட் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ ஒரு சாதாரண இஷ்யூ கிடையாது, இது பெரிய இஷ்யூ அப்படிங்கிறதுனால பல தலைகள் இது உருளும். இதை தலைவர் விஜய் அவர்கள் சாதாரண விட மாட்டார். இது மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையணும். இதுக்கு பிறகு ஆட்சியை கவிழ்ப்பனை யாராவது சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய பாடமாக அமைய வேண்டும் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார். அதன் பேரில் தான் இன்னைக்கு தேடுதல் வெற்றி படு பயங்கரமாக இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் தலைமை வகித்தாலும் அவங்க எல்லாரும் போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்களே, இதெல்லாம் சந்தோஷமான விஷயம். இதற்கு பிறகு தாவேக்காங்கிற ஒரு கட்சியை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. 5 வருஷம் நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். எலெக்ஷனுக்கு நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் வேண்டிக்கண்ணே அப்படிங்கிறத பார்க்குறோம். திமுகவுக்கு இந்த நியூஸ் கிடைச்சிட்டாக நம்மளை பிடிக்க போகிறாங்க, நியூஸ் கிடைச்சிட்டு ஆர்எஸ் பாரதி வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆளுநர்கிட்ட ஒரு கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து குதிரை பேரம் பண்ணுறாங்க, இப்போ நம்மளுடைய மதிமுகவுடைய அந்த எம்எல்ஏக்களை இவங்க ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இது குதிரை பேரம் தானே, நீங்கள் கொண்டா கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்ட கேஸ் கொடுத்தாச்சு. ஆர்எஸ் பாரதி கொண்ட கேஸ் கொடுத்தாரு. அங்கே நம்மளுடைய துரை வைக்கோலாம் கடுப்பில் உட்காந்துக்கிறாப்புல, என்னோட 2 எம்எல்ஏ தூக்குனது நீ தாண்டா குதிரை பேரம் பண்ணியிருக்க, அவன் என்னுடைய எம்எல்ஏ என் கட்சி சார்பாக போட்டிட்டவன் தானே, போட்டிட்டு தானே திமுக சின்னத்தில், ஆனால் என்னுடைய கட்சியை தான் போட்டிட்டாங்க, இது எப்படி நீ திமுக போனால் நீ தாண்டா குதிரை பண்ணியிருக்கிற, அந்த கட்சியை விட்டு வந்தது ஒரு பீடை ஒழிஞ்சுதுங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற போல. அது கேட்குறாங்க எதுக்கு எப்படின்றீங்க. நான் திமுகவுடைய தொண்டர்களை சொல்லலை, திமுகவுடைய செயலாளர்களை சொல்லலை, திமுகவுடைய மற்ற உறுப்பினர்களை யாரையும் சொல்லலை, நான் யாரை சொல்லணும் யாருக்கும் தெரியாதுங்க அப்படின்றாரு. அதாவது மு.க. ஸ்டாலின் தான் அந்த பீடங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நிம்மதி சாதாரண மாத்திரங்க, சந்தோஷமா இருக்கேன் நான், நிம்மதிங்க, பீட ஒழிச்சதுங்க. நான் வந்து திமுக சொல்லலை, திமுக தயவுசெய்து சொல்லலை, திமுக அவருடைய நிர்வாகிகளை மதிக்கிறேன், திமுக உண்மையான தொண்டர்களை மதிக்கிறேன். அதனால ஆர்எஸ் பாரதியை கொண்டு வச்சு கேஸ் கொடுத்துட்டோம்னா நாங்க பாருங்க, நாங்க விஜய் அவர்கள் மேலதான் நாங்க கேஸ் கொடுத்துட்டோம், அவர் தான் குதிரை பெற மாட்டாங்கன்னு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு என்ன பண்றாங்க, செந்தில் பாலாஜியை தூக்குறதுக்கு விரைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற போது கொண்டாச்சு ஊமுகத்தான் குத்துறாங்க பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்கால பல கட்சிகள் வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அதுல வந்து அதிமுக உடஞ்சி சுக்கு நூறாகி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒட்டுமொத்தமா கலைஞ்சு கிடக்கு அதிமுக அப்படிங்கிறது. இதுல வந்து நம்மளுடைய சி விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவங்கெல்லாம் தற்பொழுது இன்னைக்கு ஒரு 20,000 பேரோட இன்னைக்கு வந்து தாவேக்காவில் சேர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுல ஒரு 4 முன்னாள் அமைச்சர்கள், 4 முன்னாள் எம்எல்ஏக்கள், பல மாவட்ட செயலாளர்கள்னு ஒரு ஏரியாவே காலி பண்ணிட்டு இங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அது டெல்டா பக்கம் தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த பக்கம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அதிமுகவுக்கு இருந்த உட்கட்டமைப்பை உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு கட்சியுடைய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னா அது உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது. அது வந்து கட்சி இருக்கோ இல்லையோ அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை உடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த கட்சியோட உட்கட்டமைப்பை உடைக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் உடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பல மாவட்ட செயலாளர்கள் இருந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒன்றியம் அதே மாதிரியான நாட்கள்லாம் இன்னைக்கு பிரிஞ்சு தாவேக்கால வந்து இன்னைக்கு சேர்ந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அதிமுகவுடைய சாப்டர் க்ளோஸ், அதான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து சேர்றதுனால என்ன நடக்கும், தாவேக்காவுக்கு இது எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும், இது நல்லதா கெட்டதானா, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. என்ன சொல்ல போறோம்னா இதுல இன்னைக்கு வந்து விஜயபாஸ்கர் இருக்கார்ல, சி விஜயபாஸ்கர், அவருடைய ஆதரவாளராக இருந்தவர் அஜய் வாண்டியார் அப்படிங்கிறது தெரியும். இந்த அஜய் வாண்டியாரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் போதைப் பொருள்ல கடத்தினதுல லாஸ்ட் டைம் வந்து இஷ்யூ ஆகி ஜெயிலுக்கு போனவர். அவரும் இன்னைக்கு அங்கே வந்து உள்ள வந்து சேர்றார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏற்கனவே மு.க. ஸ்டாலினோட ஒன்னா துபாய் போனவங்க. அவர் எல்லா இடத்துலையுமே இருப்பார். அந்த பர்சன் பல நடிகர்களுக்கு
சப்ளை பண்ணதில் அவங்க மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறார்கள். அந்த ட்ரக்ஸ் வந்து சப்ளை பண்ணதில்லை. சொல்லப்போனால் ஸ்ரீகாந்த் இஷ்யூவில் கூட இவர் மாற்றிருந்தார் அப்படின்னு. ஸ்ரீகாந்துக்கெல்லாம் இவர் தான் இஷ்யூ பண்ணது. ஸ்ரீகாந்த் என்னை வந்து என்னை வந்து அடிக்ட் ஆக்குனதே அந்த அஜய் வாண்டியா இருந்தான்னு ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் கொடுத்திருந்தார். யாரு? அஜய் வாண்டியார். அந்த அஜய் வாண்டியார் இப்போ எங்கே வந்திருக்கிறாரு? தாவேக்கால வந்து சேர்ந்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது இதெல்லாம் கட்சி பார்த்துக்கிட்டு இருக்கணும். புரிகிறதா? இன்னைக்கு வந்து பல பேர் கடுமையாக உழைத்தார்கள், அவர்களுக்கெல்லாம் பதவி கிடைக்காம இதை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உள்ள கொண்டு இப்போ இன்னைக்கு விஜயபாஸ்கருக்கு பதவி கொடுத்துறீங்க, அவங்களுக்கு கீழே உள்ள ஆட்களுக்கு பதவி கொடுத்தானே ஆகணும். எங்க கூட ஒரு 100 பேர் சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கும் சின்ன சின்ன பொறுப்புகள் கொடுக்கணும் வரணும். அதில் தான் அஜய் வாண்டியர் மாதிரி ஆட்கள் வராங்க. பல பேர் இந்த மான்ராஜ்ன்ற ஒரு ஆள் ஏற்கனவே பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் அவர்கள்லாம் வராங்க. இந்த விஜயபாஸ்கர் போல அவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்கு, குட்கா அலிகேஷன் இருக்கு, பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவங்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு என்ன நடக்க போயிடுது அதெல்லாம் சிடிஆர் நிர்மல்குமார் தெளிவாக சொல்லிவிட்டார். நாங்கள் வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய கேஸ் எல்லாம் அவங்க தான் பார்க்கணும். நீங்கள் வந்ததுக்கு பிறகு உடனே இந்த ஏற்கனவே வைத்திலிங்கத்தை உடனே கேஸை க்ளோஸ் பண்ணாங்க. நம்ம ஒரத்தநாடு வைத்திலிங்கம் வந்ததுக்கு பிறகு திமுக க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அவங்களுடைய கேஸை, ஊழல் வழக்கு. அப்படிலாம் நாங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டோம். வந்ததுக்கு பிறகு யார் மேலே கேஸ் இருக்கோ அவங்க சந்திக்கணும். கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதை ஏற்றுக்கணும், அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்கணும். அதுக்காக நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வர்றீங்க, வந்ததுக்கு பிறகு நீங்கள் கரெக்டாக இருக்கணும். தாவேக்காவுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் சரியாக இருக்கணும். வந்ததுக்கு பிறகு கோர்ட்டு கேஸுன்னு உங்களோட கேஸை நீங்கள் முடிக்க வேண்டிய உங்களுடைய பொறுப்பு. அதுக்கெல்லாம் நாங்கள் தாவேக்கா எந்த விதத்துலையும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற அளவு சொல்லிட்டாலும், நாளை பின்ன இங்கே உட்காந்துக்கிட்டு இதே வேலையை பார்த்தாங்கன்னா, நாளை பின்ன தாவேக்கால உட்காந்துக்கிட்டு எங்கேயாச்சும் பார்ட்டி ஃபண்ட் வாங்குற, ஏற்கனவே பார்ட்டி ஃபண்ட் 14 லட்சம் ரூபா மாதம் 14 லட்சம் ரூபா பார்ட்டி ஃபண்ட் வாங்கினவர் தான் நம்மளுடைய விஜயபாஸ்கர். அவர் இன்னைக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு இதே புத்தி தானே அவங்களுக்கு இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய கட்டுமான கம்பெனி இருக்கு. 500 கோடி ரூபாய்க்கு உள்ள ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தார் திமுக ஆட்சி காலத்திலே. திமுகவுடைய கவர்மெண்டோடைய நிறைய ப்ராஜெக்ட் இவர் எடுத்து பண்ணிட்டு இருந்தார் அதிமுக வந்துட்டு. இப்போ உள்ள அதிமுக ஆளுங்கட்சியாக மாறிடுவார். இருப்பேன் ஆளுங்கட்சி ஆனது பிறகு எனக்கு அதை கொடுங்க, பொதுப்பணித்துறை இந்த ப்ராஜெக்ட் கொடுங்க எடுத்து பண்ணிட்டு மக்கள் காசை தின்னுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் தலைமை உற்று நோக்கணும், உற்று கவனிக்கணும். தலைவர் விஜய் அவர்களுக்கு இது மிகப்பெரிய டாஸ்க். ஏன் கேட்டா இதை மாதிரி ஆட்கள் சேர்த்தால் கட்சியுடைய உட்கட்டமைப்பு மிகப்பெரிய அளவுல உயரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கட்டுக்கோப்பல வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இதை மாதிரி இஷ்யூஸும் இருக்கு. நாளைக்கு வந்து ஒரு எலெக்ஷன் அப்படின்னா யாருமே எதுவுமே சொல்லலை. அவங்க பாட்டில் விஜயபாஸ்கர் பாட்டில் ஒரு ஒரு 1000 ஆள் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே ஓட்டு கேட்கறது சூப்பராக பண்ணுறாங்க. அதெல்லாம் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. கட்சி கண்டிப்பாக வளரும் அதை மாதிரி ஆட்களால். ஆனால் அவங்களால இது மாதிரி ஒரு பிரச்சனைகளும் இருக்குங்கிறத தலைமை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அஜய் வாண்டியர் மாதிரியான அயோக்கிய குரூப்புகள்லாம் உள்ள இடம் கொடுக்க கூடாது. மொத்தம் 20,000 பேர் சேர்றாங்க. 20,000 பேர்ல எப்படி குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000, 2000, 3000 பேர் பெரிய பெரிய தலைக்கட்டு. அது எத்தனை பேர் என்னென்ன திருடிட்டு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? நீங்க அஜய் வாண்டியர் மாதிரி 100 பேர் உள்ள இருக்கலாம், யாருக்கு தெரியும்? பெண்களை சீரழிக்கிறது, போதைப் பொருள் கடத்துறது, வட்டிக்கு காசு வாங்குறது, இந்த திருட்டு பயில வரலாறு நமக்கு தெரியாது. இல்ல நாலு ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டா யார் காரணமாகும்? தாவேக்கா நிர்வாகி கைது. அஜய் வாண்டியார் தாவேக்காவுடைய விஜய் அவரோட பக்கத்தில் நிற்கிற மாதிரி போட்டோ ஒன்று எடுத்து விடுவாங்கப்பா. பக்கத்தில் பெருசாக போட்டு அடிச்சு கிழிச்சு விடுவாங்க. தாவேக்க நிர்வாகி அதை பண்ணிட்டாங்க, தாவேக்க நிர்வாகி இதை பண்ணிட்டாங்கன்னா அனுபவிங்க. ஜானவரைக்கு சாமி அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, பிஸியானதெல்லாம் இருக்கிறாரு. இதற்குன்னு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் யாருனாலும் வந்து சேர்த்துக்கிறாங்க. வா சேர்த்துக்கிறேன்னா அது என்ன மாதிரியான இது? இங்கே உழைச்சவர்களுக்கு இன்னைக்கு வந்து விஜயபாஸ்கருக்கு ஒரு மாவட்ட செயலர் பதவி கொடுப்பீங்க. அந்த தொகுதியில் ஏற்கனவே மாவட்ட செயலராக இருந்து பணம் செலவு பண்ணி தோத்து பணம் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஒவ்வொரு வேட்பாளர் 1 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. 60 லட்சம் 70 லட்சம் கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்காங்க. தோத்து நிற்கிறாங்க. அவங்களுக்கான பதவி வந்து சேர்ந்தீங்களேன். இப்போ அவங்க உழைத்தவர்களுக்கு சில ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அதையெல்லாம் இந்த கட்சி இந்த பார்த்து டிவைட் பண்ணி கொண்டு போகணும். இது மிகப்பெரிய டாஸ்க் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால தான் சொல்கிறேன், பல குற்றவாளிகள் நாங்களுடைய அரசு பக்கம் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறனால வந்துகிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறனால சொல்கிறோம். தாவேக்கால ஒரு நிர்வாகி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டா மட்டும் தான் தெரியும். தாவேக்க நிர்வாகின்னு போட்டு கிழிச்சாங்களே. திமுகவோட நிர்வாகிகள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது 2 பேருக்கு தெரியாதுல்ல. இந்த ஜென்சி மீட்டப்பில் ஒருத்தன் வந்து அண்ணா உதயநாத் தம்பினா டவுல தான் சொல்லுவேண்ணா, நான் அங்கே எத்தான் சொல்லுவேண்ணா உதயநாத் தம்பினான்ட்டு ஒரு 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 உருளைக்கிழங்கு உருண்டுட்டு கிடந்துச்சு ரோட்டில், ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் உருண்டு கிடந்துல. அவர் வந்து லைவ் இன்ஸ்டாகிராமில் டிரைவ் பண்ணிக்கிட்டே நிறைய பொண்ணுங்களை ஜாலியாக ஏய் அப்படின்னு பண்ணிட்டு இருக்க வீடியோக்கள்லாம் வருது. இவர்கள் தான் சமூக திமுகவுடைய கொள்கை பிடிப்பாளர்கள். இவர்கள்லாம் திமுக கொண்ட ஜென்சி கிட்டோட முகம்டா அவங்கெல்லாம் ஒன்றை சேர்த்து வச்சிருக்க அந்த மூஞ்சனை வச்சுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக நிர்வாகி முக ஸ்டாலினோட ஒன்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாப்புல. அவர் போயிட்டு அந்த எல்ஜிபிடிக்யூவா அந்த ஓரின சேர்க்கையுடைய ஒரு மீட்டப் ஒன்று நடந்துச்சு சென்னையில். அங்கே வந்து இவங்க போயிட்டு ஒரே டான்ஸ் ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் வந்து அந்த எல்ஜிபிடிக்கு இருக்காங்கல்ல அவங்களுடைய மீட்டப்பெல்லாம் நான் எந்த தவறும் சொல்லலை. அது அவர்களுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது பொதுவெளியில் சீர்கேடாக தெரியுது. அவங்களுடைய உடை, அவங்களுடைய ஆபாசமான நடனம், ஆபாசமான செய்கைகள், அது பார்க்கவே வியர்டாக இருக்குது, பிடிக்கலை, நல்லா இல்லை, முகம் சுழிக்கிற வகையில் இருக்குது.
அது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் உணர்வு மதிக்கிற ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படிங்கிறது ஒரு ஆண் மீது காதல் வரும், பெண்ணுக்கு பெண் மீது காதல் வரும் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் இயற்கைக்கு மாறானதுங்க, அதெல்லாம் தப்புங்க அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த உணர்வு வந்ததே ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம்னால, அதுவே இயற்கை கொடுத்த உணர்வு தானே, அதை அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னா அது தவறு கிடையாது. அது ஏதாவது ஒரு பெரிய ஹால் மாதிரி புக் பண்ணி அதை அவங்க கொண்டாட்டங்களை அங்கே தனியாக வச்சுக்கிட்டா பரவாயில்ல. ரோட்டில் நின்றுக்கிட்டு சும்மா கண்ணு போட்டுக்கிட்டு கிச்சு 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 கிச்சுன்னு ஆடிட்டு இருக்கு. அதில் திமுகவுடைய நிர்வாகி ஒருத்தர் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு அதே ஒரு ஆபாச குறியோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீ தாவைக்கு திட்டிங்கடாட. உங்க மூஞ்சி முகரைய பார்த்தாலே தெரியுது நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு. திமுக இந்த ஓரின சேர்க்கையோட பேரணி அதை நடு ரோட்ல நடத்துவோம், எல்லாரும் பார்க்குற மாதிரி நடத்துவோம், ஆபாச குறியீடுல பண்ணுவோம்னு தொடங்கி வச்சதே யாரு கேட்டா திமுக குடும்பத்திலேருந்து உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய, துர்கா ஸ்டாலினோட மருமகனாக இருக்கக்கூடிய, இன்பநிதி ஸ்டாலினுடைய அம்மாவா இருக்கக்கூடிய கிருத்திகா உதயநிதி இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் இதை தொடங்கி வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. திமுகவுடைய பெரிய பெரிய குரூப்பை எல்லா ஆட்களும் நீங்க நடு ரோட்ல பண்ணுங்க, இது உங்களுடைய உரிமை, இது உங்களுடைய ஊழல், உங்களுடைய உணர்வுகளை நீங்க நடு ரோட்ல வெளிப்படுத்துங்க அப்படின்ட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அசிங்கமா அந்த உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம்னு தான் சொல்லிட்டோமே. அது நாங்கள் எந்த குறையும் சொல்லலை. அதாவது ஏதோ ஒரு ஹாலில் ஒரு மீட்டை பாரி வச்சு பார்ட்டி பண்ணுங்க, அது யாரு கேட்க போறா? அதை நடு ரோட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க பார்க்குற மாதிரி இருக்குல்ல, அதுதான் அது திமுக ஊட்டி வளர்க்குறது. இந்த இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ள அதை கொண்டு வராங்க அப்படிங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அது சரியில்லை. ஏன்டா அது பண்ணுற விஷயங்கள் அவ்வளோ அசிங்கமாக இருக்கிறது. நான் வேணா காமிக்கிறேன் அந்த திமுக நிர்வாகி என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுறாங்க அங்கே போயிட்டு அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதனால் சொல்கிறேன், இதே மாதிரியான கலாச்சார சீர்கேடுகளை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிச்சதே இந்த திமுக அப்படிங்கிறதுல பார்க்குறோம். அவர்கள் தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி தாவக நிர்வாகிகள் மட்டுமே மேலவே கண்ணு இருக்குல்ல, திமுகவுடைய நிர்வாகிகள் மேலே கண்ணி வைங்க அப்படின்னு மீடியாக்களுக்கு சொல்கிறோம்.